ஹலோ. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வந்திருந்த கேக் ஆர்டர்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு 23rd 25th வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறமா 30th 31st அண்ட் நியூ இயர் அன்னைக்கு உள்ள கேக் ஆர்டர்ஸ் தான். இது எல்லாமே ஒரு vlog மாதிரி ரெடி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த ப்ளம் கேக்கோட ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால டிசம்பர் 5th நான் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 22nd அன்றைக்கி அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் கேக்கோட ஆர்டர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டேன். இது வந்துட்டு எங்களோட ரிச் கேக் ப்ளம் கேக்கோட பாக்ஸு. அதுக்காக நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தது. இது ஒரு 2 வருஷமாக இதில் தான் இப்படி கொடுத்துட்ருக்கோம். இந்த தடவை எனக்கு பேக்கிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 2 பசங்க, அவங்க 2 பேருமே பேக்கிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. க்ரீம் கேக் எல்லாமே ஹஸ்பண்டும் என்னோட பையனுமே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் இந்த தடவை. ஸோ எனக்கு பேக்கிங் சைடே இந்த தடவை எனக்கு வேலை இல்லை. கேக் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தா போதும். அன்றைக்கே ப்ளம் கேக் எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு ப்ளம் கேக்குக்கு. அப்போ அவங்களுக்கு ஸ்கூல் அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸுக்கு கொடுத்து விடணுங்கிறதுனால அன்றைக்கி எல்லாருக்குமே டெலிவர் பண்ணிட்டோம். அதே இந்த பீஸ் கேக் வந்து ஒரு ஸ்கூலில் இருந்து கேட்டிருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த ஸ்கூலோட வேன் டிரைவர் ஒரு அண்ணா ஒருத்தங்க. அவங்களோட வேனில் வர்ற எல்லா பசங்களுக்கும் அவங்க பீஸ் கேக் கேட்டிருந்தாங்க. ஒரு 50 பீசஸ் கிட்ட வரும். அது எல்லாமே எனக்கு வந்துட்டு அன்றைக்கி கட் பண்ணும்போது 60க்கு மேலே இருந்துச்சு. அது எல்லாமே பேக் பண்ணி அவங்களுக்கும் 12:30க்கு எக்ஸாம் முடிஞ்சு பசங்க வீட்டுக்கு போகும்போது இதை டெலிவர் பண்ணோம். அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு பீஸ் வச்சு கொடுக்குறது மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்கு கொடுத்து விடுறது மாதிரி இருக்குது. இதுக்கு கூட ஒரு 1/2 kg கிட்கேட் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் கேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் ஜெம்ஸ் எல்லாம் வச்சு வெளியே கொஞ்சம் கிட்கேட் எல்லாம் வச்சு அது ஃபுல்லாக ரெடி பண்ணி குட்டி பசங்க எல்லாம் அதனால் கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் வைக்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டோம். கேக் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒவ்வொரு பீஸுக்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்குள்ளே அதுலேயே நிறைய டைம் போயிடுச்சு. நான் ஒவ்வொரு கேக்கும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த கேக்கு பண்ணுற வேலையில் போயிடுவேன். இந்த பேக்கிங் எல்லாமே ஹஸ்பண்டு பசங்களும் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த கேக் எல்லாமே 23rd அன்றைக்கி நைட்டு கொடுக்க வேண்டியது. இது ஃபுல்லாகவே நைட்டு ஒரு 9க்குள்ளாடி எல்லாமே டெலிவர் பண்ணணும். அதுக்காக எல்லாம் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒவ்வொருத்தங்க சிலர் வந்து வாங்கிட்டு போவாங்க, சிலவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். அப்படியே அன்றைக்கி 23rd அன்றைக்கி இருந்தது எல்லா ஆர்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 24th அன்றைக்கி டெலிவர் பண்ணது. 24th அன்றைக்கி மதியானம் வரைக்கும் உள்ள கேக் ஆர்டர்ஸ் தான் எனக்கு வீடியோ எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா 25th மதியானம் வரைக்கும் எதுவுமே எடுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்து நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது. ஒரு 3 days தூக்கத்தையே மறந்துட வேண்டியது. அது நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லா ஹோம் பேக்கர்ஸுமே இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6-7 o'clock அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும் டெலிவர் பண்ணுறதுக்கு. இந்த டே வந்துட்டு நான் கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலான கேக்கும் கூட இருந்துச்சு. இது வந்துட்டு பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு தான் எங்களோட இதாட்டு கொடுத்துருந்தோம். 2 kg ரெட் வெல்வெட் ஃப்ளேவரில் கொடுத்துருந்தோம். அதில் வந்துட்டு டிசைன் பண்ணுறது இந்த கிறிஸ்மஸ் ரீத் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1M நாசல் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டு எங்களோட நேம் வச்சு இந்த கேக் வந்துட்டு நான் அந்த சர்ச்சுக்காக கொடுத்துருந்தேன். இந்த தடவை க்ரீம் கேக்கில் அதிகமாக இருந்த ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட், இன்னொன்று வந்துட்டு டெண்டர் கோகனட். இந்த 2 தான் ரொம்ப பேர் கேட்டிருந்தது. எங்களுக்கு வந்து போன கிறிஸ்மஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1 year மோஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஃப்ளேவர் வந்துட்டு இந்த டெண்டர் கோகனட் தான். இப்போ வரைக்கும் அதில் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கம்மியாகவே இல்லை. எப்போ கேட்டாலும் இதுக்கு முன்னாடி டெண்டர் கோகனட் வாங்கினவங்க இந்த வருஷமும் சேம் டெண்டர் கோகனட்டோட ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கூடவே கொஞ்சம் பர்த்டே கேக்ஸுமே இருந்துச்சு. அதுவும் சேம் டே 24th and 25th அன்றைக்கே டெலிவர் பண்ண வேண்டியது. இந்த கேக் வரைக்கும் 24th டெலிவர் பண்ணது. இதெல்லாமே நியூ இயர் டைமில் வந்திருந்த ஆர்டர்ஸு. அன்றைக்கி வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வீடியோஸ் எடுக்க முடியல. மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நியூ இயர்லேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேக்கோட ரெசிபீஸ் நான் சேல் பண்ணுறது வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.